ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மறுபடியுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த விண்ணொளி நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே? ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நீங்கள் சுகமாக காணப்படுகிறீர்கள் நான் விசுவாசிக்கின்றேன். அப்படியே இல்லாமல் நீங்கள் சில கஷ்டங்களுக்கூடாக பிரச்சனைகளுக்கூடாக போய்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசு நல்லவர், அவர் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் விசுவாசிக்கின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாம் ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை நாம் அவருடைய நாமத்தினாலே செய்கின்றபடியால் அது ஆசீர்வாதமாகவே அமையும் என்ற நம்பிக்கையோடு கூட அவருக்கு துதி செலுத்துவோமா? ஆமங்கள் பரலோக தகப்பனே, ஐயா, இதோ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் மகிமையடைய வேண்டும், பிதா மகிமையடைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு கூட மட்டுமே நாங்கள் செய்கின்றபடினாலே அப்பா, இந்த நிகழ்ச்சி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தகப்பனே, ஐயா, நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவோ அதை கற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் பலனும் கொடுக்க போகிறீர்கள். ஆகவே நீங்கள் கொடுக்க போற அந்த நல்ல செய்திக்காகவும் அதை கடைபிடிக்கக்கூடிய அந்த வல்லமைக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை முற்றிலுமாய் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டோம். ஐயா, பொறுப்படுத்ததுக்காக நன்றி. எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே இதை ஏறெடுத்து நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லது அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு பாடலோடு நாம் இந்த நிகழ்ச்சியை தொடருவோம். உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கியவர் தாங்கிட மாட்டாரோ சொல் மனமே. தாயின் வயிற்றில் உருவாக்கியவர் தாங்கிட மாட்டாரோ. துதி செய் நீ என் மனமே, துதி செய் நீ என் மனமே. முடியவில்லை என்று தவித்திடும் போது வாழ்வில், தாங்க முடியவில்லை என்று தவித்திடும் போது தாங்கிடுவேன் வலக்கரத்தாலே என்றவருண்டு. வலக்கரத்தாலே என்றவருண்டு. துதி செய் நீ என் மனமே, துதி செய் நீ என் மனமே. ஏனோ இந்த சோதனை என்று ஏங்கிடும் போது வாழ்வில்
ஏனோ இந்த சோதனை என்று ஏங்கிடும் போது எம்மை போல சோதிக்கப்பட்ட இயேசு உனக்குண்டு. எம்மை போல சோதிக்கப்பட்ட இயேசு உனக்குண்டு. துதி செய் நீ என் மனமே, துதி செய் நீ என் மனமே. சுமக்க முடியவில்லை என்று சோர்ந்திடும் போது, வாழ்வில் சுமக்க முடியவில்லை என்று சோர்ந்திடும் போது, சுமந்திடுவேன் வாருங்கள் என்று சொன்னவருண்டு. சுமந்திடுவேன் வாருங்கள் என்று சொன்னவருண்டு. துதி செய் நீ என் மனமே, துதி செய் நீ என் மனமே. உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கியவர் தாங்கிட மாட்டாரோ சொல் மனமே. தாயின் வயிற்றில் உருவாக்கியவர் தாங்கிட மாட்டாரோ. துதி செய் நீ என் மனமே, துதி செய் நீ என் மனமே. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா காலத்திலேயும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நிமித்தமாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கலாம். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிற பொழுது நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ரோமர் 8:28 படி அது நமக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒருவேளை இந்த நாளிலே கூட எப்படி இந்த கஷ்டத்தின் நடுவிலே, இந்த வேதனை நடுவிலே, இந்த போராட்டத்தின் நடுவிலே நான் தேவனை ஸ்தோத்தரிக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை போராடி கொண்டிருந்தால், இதோ இந்த வாக்கு தத்தத்தின்படி நீங்கள் அவரை நேசிக்கிறது தான் மிக முக்கியமான காரியம் என்பதை நீங்கள் அறிந்துவிட்டால், நிச்சயமாக வாழ்க்கையின் எல்லா கட்டத்துக்கூடாகவும் நாம் கடந்து செல்ல இலகுவாயிருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. என்றால் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக நன்மையானதையே செய்வார். ஆகவே இந்த நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து நாம் முன்னோக்கி போவோமா? சரி, கடந்த சில வாரங்களாக எப்படியாக ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னதாக நாம் யோவான் 14:14 பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வசனத்துக்கு முந்தைய வசனமாகிய 13ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அங்கே பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே பிதா மகிமைப்படும்படியாக நாம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதாவது நாம் கேட்கின்ற காரியம் எப்படிப்பட்டது என்பதை அடிப்படையாக வைத்து நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தம்முடைய நாமம் மகிமைப்படாத காரியங்களை அவர் நிச்சயமாக நமக்கு தரப்போவதில்லை. ஆகவே நாமும் கூட நாம் ஜெபிக்க வேண்டிய முறைகளை அல்லது கேட்டுக்கொள்ள வேண்டியது இன்னது என்பதை அறியாமல் இருக்கின்றபடினாலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் சரியானபடி ஜெபிக்க நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி ரோமர் 8:26 வசனத்திலே நமக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அந்த நம்பிக்கையோடு கூட நாம் எப்பொழுதும் ஆண்டோடைய சமூகத்திலே வரலாம். ஆனால் குறிப்பாக இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஏன் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய நாமத்தினாலே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதாக கூறினார்.
ஆம், கடந்த சில நாட்களாக அவருடைய பிறப்பின் பொழுது, குறிப்பாக அவருடைய பிறப்பின் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட 7 பெயர்கள் மிக முக்கியமான பெயர்களாகும். அந்த 7 நாமங்களிலே எல்லாமே அடங்கி இருக்கின்றது. அதாவது நாம் என்ன தேவைக்காக அவரிடத்திலே வருகின்றோமோ அவருடைய நாமத்திலே அந்த அத்தனை தேவைகளும் அங்கே அருளப்படக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பதாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகவே இயேசு மற்றும் இம்மானுவேல் என்ற 2 பெயர்களையும் நாம் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். பிறகு ஏசாயா 9ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே 6ஆம் வசனத்திலே அவருடைய நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா என்கிற அந்த 2 பேரையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சரி, இன்றைக்கு நாங்கள் அவருடைய 5வது நாமத்துக்கு நாம் வருகின்றோம். அது என்ன? ஆம், அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன் எனப்படும். வல்லமையுள்ள தேவன். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக இந்த காரியத்தை நாம் உற்று நோக்கினால் பாருங்கள், நாம் யாரிடத்திலே மன்றாட வருகின்றோம் அல்லது எப்படிப்பட்டவருடைய நாமத்திலே மன்றாட வருகின்றோம்? ஆம், வல்லமையுள்ள ஒரு தேவனின் நாமத்திலே நாம் ஜெபிக்கும்படியாக வருகின்றோம். ஆகவே வல்லமையுள்ள தேவனின் நாமத்திலே நாம் ஜெபித்தால் ஏதாவது நமக்கு கிடைக்காமல் போக முடியுமா? அதாவது அவர் நமக்கு கொடுக்க முடியாதபடிக்கு அவர் ஆற்றல் குறைந்தவர் அல்ல, வல்லமை அற்றவர் அல்ல, அவர் வல்லமையுள்ள தேவன். ஆகவே அவருடைய நாமத்திலே நாம் எதை கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை நமக்கு உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உபாகமம் 4ஆம் அதிகாரத்திலே, குறிப்பாக அந்த உபாகமம் புத்தகத்திலே கிட்டத்தட்ட 8 தடவைகள் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் விசுவாசிக்கின்ற இந்த ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமையுள்ள புயத்தை உடையவர் அல்லது வல்லமையுள்ள கரத்தை உடையவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய கைகள் வல்லமையானவை என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஆம், அவருடைய கைகள் வல்லமையான காரியங்களை நடப்பிக்கக்கூடிய கைகள். ஆகவே அந்த நாமத்திலே நாம் அவரிடத்தில் வருகின்ற பொழுது அவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்று இருக்க முடியுமா? அதைத்தான் அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர் வல்லமையான கரத்தினாலே புறப்பட பண்ணி வழி நடத்தி கொண்டு வந்தாராம். ஆகவே எல்லா விதமான இக்கட்டான கஷ்டமான போராட்டமான நிலைமைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடிய ஒரு கரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கரம் என்று நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டத்துக்கூடாக போய்கொண்டிருக்கிறீர்களோ நான் அறியேன். அது மாத்திரமல்ல, சில நேரங்களிலே நாம் போராட்டத்துக்கூடாக போய்கொண்டிருக்கும் பொழுதுதான் அவருடைய வல்லமையான கரத்தை பற்றி நாம் அறிய வேண்டும் என்று இல்லை. பொதுவாகவே அவருடைய கரம் நம்மை நடத்தி கொண்டிருக்கும் என்று சொன்னால் அது எப்பொழுதும் சிறப்பான ஒரு நடத்துதலாகத்தான் இருக்கும். ஆகவே ஒரு இந்த நாளிலே கூட நீங்கள் நல்ல சுகமாக சிறப்பாக செழிப்பாக வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் சொல்லுங்கள், ஆம், இது என்னுடைய ஆண்டவர் வல்லமையுள்ள கரத்தினாலே நடத்தி கொண்டிருக்கின்றபடினாலே எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம். ஆகவே அதற்காக நான் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி அவரை துதித்து விடுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், சில நேரங்களிலே அவருடைய வல்லமையான கரம் நம்முடைய கஷ்டமான வேளைகளிலே மட்டும்தான் நமக்கு தேவைப்படுகின்றது என்பது போல நாம் நடந்து கொள்கின்றோம். அப்படி அல்ல. நாம் நன்றாக வாழ்ந்திருக்கும் பொழுதும் அந்த வல்லமையுள்ள கரத்துக்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பாருங்கள், இந்த ஆண்டவராகிய இயேசுவின் கரம் வல்லமை உள்ளது என்பதை புதிய ஏற்பாட்டிலேயும் அநேக இடங்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது புதிய ஏற்பாட்டிலே அந்த கரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற விதம் கொஞ்சம் வித்தியாசமானதாக காணப்படுகிறது. அங்கே என்ன நாங்கள் பார்க்கின்றோம்? அங்கே அவருடைய கைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவைகள் பலத்த செய்கைகளை உண்டு பண்ணிய கரங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவின் கரங்களினாலே பலத்த செய்கைகள் செய்யப்பட்டனவாம். அப்படியானால் அதனுடைய பொருள் என்ன? ஆமாம், அவருடைய வல்லமை வெளிப்பட்டது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவர் செய்த எல்லா காரியத்திலையுமே வல்லமை விளங்கியது. அதாவது அவரால் செய்யக்கூடாத காரியம் என்று எதுவுமே இருக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே கூட அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதை அவர் அறிந்தார், உணர்ந்தார் என்பதாக நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அவருடைய வல்லமை தான் அநேக காரியங்களை நடப்பித்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம்.